எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோடு எங்கள் ஊரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாட்டர்டே இல்லை சண்டே போவோம். ஈவினிங் நல்லா விளையாடிட்டு வருவோம். இப்போ இந்த மெட்ரோவெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ சீக்கிரமாக காலம் போயிட்டுருக்கு அப்படின்றது தோணுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எந்த கோவில் அப்படின்னா பாடி சிவன் கோவில் தான். இன்றைக்கி குரு பெயர்ச்சியும் கூட. ஸோ கோவிலில் ரொம்ப கூட்டம். வெளியில் என்ட்ரன்ஸில் எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம சாமி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மூலவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கேயுமே ஏகப்பட்ட கூட்டம். அதனால் நாங்கள் நேராக குரு பெயர்ச்சி யாகம் அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் யாகத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இது ஒரு குரு ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அலங்காரமாகட்டும் பூஜைகள் ஆகட்டும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த கோவில் போயிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த கோவிலோட பேர் திருவலிதாயம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் குரு பகவானை பார்க்குறதுக்கு தான் போயிட்டோம். இங்கே உள்ளார இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 1000 rupees ஸ்பெஷல் பரிகாரம் பண்ணுறதுக்காக உள்ளார தரிசனம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டுருந்தோம். சாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவர் குரு தனி சன்னதியில் இருக்கார். அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும். நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்குமே அன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட நாங்கள் தீபாராதனெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. நாங்கள் போனதே அரௌண்ட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் போனோம். பட் சாமி தரிசனம் நல்லா இருந்தது. அண்ட் முடிச்சுட்டு பிரசாதமாக லெமன் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கோவிலேருந்து கிளம்பிட்டோம். யூஸ்வலாக எப்போவுமே நான் டியூஸ்டே விரதம் இருப்பேன். இன்றைக்கி குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக போயிடுச்சு. ஸோ கோவிலில் விரதம் முடிச்சுட்டேன். வீட்லேயுமே பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புனேன். ஸோ போகிற வழியிலே ஹஸ்பண்ட் டிஃபன் சாப்பிட்டுடலான்னு சொன்னாங்க. ஏன்னா காலையிலேருந்து விரதம் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருந்தது. நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற வெஜிடேரியன் ஹோட்டல் தான். அங்கே போயிட்டு ஒரு பன்னீர் தோசை அண்ட் ஆனியன் ரவா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல நிம்மதியாக இருந்ததுங்க. எஸ்பெஷலி அவங்க தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி தான் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி பன்னீர் தோசை ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தால் நேராக தூக்கம் தான், வேறு எந்த வேலையும் பெருசாக இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சூஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோஸ் உங்களை ரிலாக்ஸிங்காக அண்டு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.